திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்னிந்திய மாநிலங்களிலும் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்பதை ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம். அதனையொட்டி இன்றைக்கு கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டோம். தெலுங்கானாவில் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அங்கே சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெற உள்ள சூழலில் ஆந்திர பிரதேசத்தின் மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை ஏற்கனவே எமது மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்திற்கான பொறுப்பு வகிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்களையும் நேரிலே சந்தித்து முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் உள்ளோம். அடுத்து கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் 10 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இடுக்கி உட்பட 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம். அவ்வாறு கூட்டணியில் இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள்.